எல்லா போலும் இறைவனுக்கே வெல்கம் டு ஜே மாம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு அதிரடியான ஒரு டின்னர் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது செய்கிறதுக்கு டைம்னு பார்த்தா வெறும் 5 நிமிஷத்தில் நம்ம டின்னர் ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க மக்களே வீடியோவுக்கு போய் பார்க்கலாம். ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, ஒரு தக்காளி. இது டின்னுக்குள்ள இருக்கிற பயிறு ஃப்ரெண்ட்ஸ். பீன் இருக்குல்ல, ரெட் பீனு, ஒயிட் பீனு, அந்த மாதிரி உள்ள பீனை வந்து டின்னுக்குள்ள வந்து சோசுலுக்கு போட்டு வச்சுருப்பாங்க. இது நம்ம வந்து சமைச்சு தான் சாப்பிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைட்டாக சூடு பண்ணாலே நம்ம சாப்பிட்றலாம். நல்லா தான் இருக்கும். உப்பு சோஸ் எல்லாமே இருக்கும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடிச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம வந்து இந்தியன் முறைப்பட்டு நம்ம செய்ய போகிறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து டின்னில் வச்சு நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்லாம். உங்களுக்கு இதுக்கு சிரமமாக இருக்கா, கொஞ்சமாக சுடு தண்ணியை வச்சு நீங்கள் வந்து அதில் வச்சு நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்லாம். அதில் எல்லாமே நல்லாத்தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு உரைக்காது. நம்மளுக்கு கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறனால நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து செய்முறையை பார்ப்போம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு, இது நம்ம ராஜ்மா எப்படி செய்கிறோம் அதே மாதிரி தான். இது ராஜ்மா பருப்பில் இன்னொரு வகை, அவ்வளோதான். இது வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன நம்மளுக்கு டின்னில் இருக்கிறனால நம்மளுக்கு அவிச்சு சோஸோடு இருக்குது. சாடின்லாம் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. அதில் எண்ணெய் லேசாக இருக்கும், அதை லேசாக வடிச்சுக்கிறோங்க. சாடினாக இருந்தாலும் நம்ம அப்படி தான் செய்யணும். இதுக்கும் நம்ம அப்படி தான் செய்யணும். வடித்து வச்சுட்டு இந்த பாருங்கள், இப்படி தான் நம்மளுக்கு இருக்கும். நல்லா வெந்து போய் நல்லாயிருக்கும். சாடின் மீன் எப்படி நம்மளுக்கு வெந்து போய் வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான். இதில் நம்ம வந்து பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளியை போட்டு கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு நம்ம மசாலா தூள்லாம் போட வேண்டியதான் ஃப்ரெண்ட். இது செய்கிறதுக்குன்னு பார்த்தா கரெக்டாக 2 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். 5 நிமிஷம் கூட ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு வீடியோ எடுக்கிறது எனக்கு 5 நிமிஷம் ஆகுது. நீங்கள் வீடியோ எடுக்கலை அப்படின்னு நீங்கள் சுருக்காகவே நீங்கள் செஞ்சிடலாம். கொஞ்சமாக உப்பு போடுங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், உரப்புக்கு தக்கன 2 சின்ன ஸ்பூனில் நான் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். போட்டு லேசாக கிண்டி விட்டு கொஞ்சமாக மசாலா வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. நான் எப்பவும் போல் ஹாட் வாட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுறேன். நீங்கள் எண்ணெய் தண்ணியை ஊற்றிக்கிறங்க. குடி தண்ணி கூட ஊற்றிக்கிறலாம். ஹாட் வாட்டர் ஊற்றினா நம்மளுக்கு சுருக்காக வெந்துடும். கேஸ் அதில் நம்மளுக்கு மிச்சமாகும். அதுக்கு தான். இல்லை எப்போவுமே நம்மளுக்கு தண்ணி கொதிச்சுக்கிட்டு தான் கிடக்கும். இப்போ நல்லா மசாலா நல்லா நஞ்சிடணும். தக்காளி இது எல்லாமே நல்லா நமுந்துடணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள். நல்லா சோஸ் மாதிரி தான் இருக்கணும் நம்மளோட பேஸ்ட்டு. அந்த மாதிரி வந்த பிறகு அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போடுங்க. இதுக்கு நம்மளுக்கு வந்து வாயில் எதுவுமே படவே படாது. ஏன்னா இது டின்னில் உள்ள நம்ம வந்து ரெட் பீன் வகையில் இது ஒரு வகையான ஒரு ராஜ்மா பருப்பு. அந்த பருப்பு அதில் வேக வச்சு சாஸோடு சேர்த்து இருக்கும். இதை அப்படியும் சுடு பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மசாலா மாதிரி செய்கிறோம். இது சாதத்தோட சப்பாத்தியோட சாப்பிட்லாம். 1 ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா கடைசியில் போடுங்க. போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 செகண்ட் அதை நல்லா கிண்டி விட்டு, ஏன்னா இது எல்லாமே வெந்தது தான். நம்மளுக்கு வேகிறதுக்கு மசாலா மட்டும்தான். நான் வச்சு கட்டுறேன் பாருங்கள். எல்லாமே நம்மளுக்கு வந்து டின்னில் இருக்கும். ராஜ்மா பருப்பு வந்து நம்மளுக்கு டின்னில் உள்ளது அவ்வளோதான். ஆனால் வேக வச்சது சோஸோடு இருக்கும். இது ப்ரெட்டோட சாப்பிட்லாம், பன்னோட சாப்பிட்லாம், அப்பத்தோட சாப்பிட்லாம், சாதத்தோடு சாப்பிட்லாம், அப்படியே சும்மா கூட சாப்பிட்லாம். கடைசியில் அடுப்பு அடைக்கல கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு அடுப்பு அடைச்சிருங்க. அவ்வளோதான். இது அதிரடி ரெசிபின்னு கூட நம்ம சொல்லலாம். நான் இன்றைக்கி வெறும் ப்ரெட்டை தான் எடுத்துருக்கிறேன். சப்பாத்திலாம் செய்யலை. சப்பாத்தியோட நீங்கள் சாப்பிட்லாம், சாதத்தோட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் லேசாக வெங்காயத்தை வெட்டி போடுங்க. கொஞ்சமாக பட்டரை வந்து கொஞ்சமாக அதில் வைங்க. அந்த சுட சுட இருக்கையில் நம்ம ராஜ்மா கிரேவி எப்படி செய்வோம் அதே மாதிரி தான். இது சொல்லப்போனால் நம்மளுக்கு இது வந்து பாவு பஜ்ஜின்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த டேஸ்ட் தான் இதில் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.